இந்த கார்பரேஷன் ஜஸ்ட் நோட்டீஸ் ஒட்டுவார், அவர் தான் லாக் அண்ட் சைட் ஒரு நோட்டீஸ் ஒட்டுவார். நீங்கள் தாராளமாக உங்களுக்கான லீகல் ப்ரொசீஜர் இருக்குது, கோர்ட் இருக்குது, அப்பீல் போங்க, வாங்கிட்டு வாங்க. சரி, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆஸ் பர் பிளான், ஆஸ் பர் சைட் என்ன அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து டேரக்ஷன் கொடுத்தது அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி டிவைடட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைவேறுகிறது. ஒன்லி அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் படிங்க. நீங்க கோவிலுக்கு மட்டும் ஆர்டர் வாங்க முடியும் சார்? சொல்லுங்க. ஒருத்தர் பேசலாம், ஒருத்தர் பேசலாம். கோர்ட்டு தான் போய் ஆகணும். இது வந்து வீட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க பண்றீங்க. வீட்டுக்கு வாங்கி அப்புறம் பாத்துக்கலாம். வீட்டுக்கு வாங்கி புரிஞ்சுக்குங்க. டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க முதல்ல இருக்கு நான் அதான் சொல்ல வரேன். 12 வீக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ 4 வாரம் ஆயிருக்கு. இன்னைக்கு 4 வாரம் ஆயிருக்கு. ஒன்ஸ் அகைன் 12 வீக்ஸ் டைம்ன்றது பாரு. உங்களுக்கான அப்பீல் டைம், எங்களுக்கான டைம் வந்து 12 வீக்ஸ் முடிக்க முடியாது. உங்களுக்கான அப்பீல் டைம் 12 வீக்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா இஷ்யூ டெமாலிஷன். புரியுதா? ஒன்ஸ் அகைன் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கவர்மெண்ட் உத்தரவு. இல்லை நாங்கள் எங்கள் லெவலில் முடிவு எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் யார்கிட்ட கூப்பிட்டு பேசணும் பண்ண முடியும்? இல்லை யாராவது போய் முடிவு எடுக்க முடியுமா? எடுக்கணும். உத்தரவு